ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். நேற்று ஒரு நாள் நான் கடைக்கு வரல. இன்றைக்கி திங்கக்கிழமை கடந்த கடை எனக்கு 1 மணி நேரம் ஆச்சு க்ளீன் பண்ணேன். 10 மணிக்கு வந்தேன். எல்லாம் க்ளீன் பண்ணி ஒதுக்கி எடுத்து போட்டுட்டு இப்போ பசங்க வந்திருக்காங்க. பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். தண்ணியும் பிடிச்சிட்டு வந்துட்டாரு. கடவுளில் கால் வைக்க இடம் இல்லை. இந்த பசங்க வேற குடும்பப்படுத்துறாங்க பாருங்க. நேற்று ஹோல்சேல்காரன் வரல. 2 பேரும் பிஸ்கெட் வாங்காமல் போக மாட்டாங்க. கொடுத்துடலாம். எனக்கு கடைக்கு போனால் தான் மற்ற பசங்களுக்கு பிஸ்கெட் வாங்க முடியும். எனக்கு பிஸ்கெட் வந்து மிஸ்கில் வருது பார்த்தீங்களா. அந்த உப்பு பிஸ்கெட் பிடிக்கிறது இல்லை, அந்த க்ரீம் பிஸ்கெட் பிடிக்கிறது இல்லை, இந்த சாக்லேட் பிஸ்கெட் பிடிக்கிறது இல்லை. பேக்கெட் தான் பார்லருந்து கொடுத்தாச்சே தான் இருக்குது. அதையும் கொஞ்சம் கொடுத்துடலாம். வயிறுலாம் நிறையா இது இருந்தாலும் என்ன செய்யான்ட்டு வேறு வழி இல்லை. நம்ம என்ன தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் நம்ம சோறு சாப்பிட்ட மாதிரி இருக்கா பார்த்தீங்களா. அது மாதிரி தான் இந்த பிள்ளைங்களோட பேபி. எறும்புக்கு இங்கே நிறைய எறும்பு வருவாங்க. எறும்பு கொஞ்சம் பிச்சு போட்டுடலாம். காலையில் ஒரு கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், 50 ரூபா பிஸ்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். வந்து குவான்டிட்டி பத்துறதே இல்லை. இப்போ நம்ம கனியா வந்துட்டாரு. இவருக்கு நாங்கள் பேர் வந்து கணேஷ்னு வச்சுருக்கோம். ஆனால் செல்லமாக பெட் நேம் கனியா. பிஸ்கெட் காய்கா. நேற்று நான் வரல. பிள்ளைங்கள்லாம் பட்னி பசுமீர் வேலையை பார்ப்பார கடையை